ஒரு கடுகளவு ஒரு துளி அளவு வந்து உதவி செஞ்சுட்டு அதன் மூலமாக வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா, முதலமைச்சர் ஆகிட முடியுமா அப்படின்னு வந்து கனவோடு இப்போ நிறைய பேர் கிளம்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு ராகவா லாரன்ஸ் ஞாபகம் வந்தால் வரலாம். விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து அவருக்கு சீனியர் இருக்கலாம், ஜூனியர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் அவருடைய இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து இது வரைக்கும் வந்து பிடிக்கவே இல்லை. ஆனால் இதுக்கு கூட ஒரு மனசு வேணும். தன் மகள்கிட்ட வந்து தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளாமல் இந்த மருத்துவ அந்த இடத்தை, மெடிக்கல் சீட்டை வந்து யார் பெற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து தன் மகளுக்கு வந்து இன்னும் எண்ணற்ற திரைத்துறையினர் கடந்து இன்னும் பலரும் கூட வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பரிசாக கொடுத்தது அரசியல் ரீதியாக ஒரு தோல்வியை தான் கொடுத்தோம். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு செக்டார், ஒரு பிரிவினர்கிட்ட வந்து நமக்கு கெட்ட பேர் தான் இருக்கணும். ஆனால் விஜயகாந்துக்கு மட்டும் எப்படி அது சாத்தியமாச்சு? எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நல்ல மனிதர். வாக்களித்தவனும் சொல்கிறான், வாக்களிக்காதவனும் சொல்கிறான். விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு நான் வந்து கடவுள் நம்பிக்கையை நான் விட்டுட்டேன், கடவுளை கும்புறதையே நான் விட்டுட்டேன். காரணம் என்பது விஜயகாந்த் போன்ற மனிதர்கள் வந்து நல்ல மனிதர்கள் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பல பேருக்கு வந்து இது போன்ற உதவிகள் கிடைச்சிருக்கும். மனிதன் என்று பொறுத்திடு. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஏற்கனவே நாம் வந்து கடந்த காணொலியில் ஹபீபி திரைப்படம் மிக சிறந்த திரைப்படம். அந்த படத்தில் நடித்த யூசுப் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடித்த திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் குறித்து நம்ம பேசியிருந்தோம். மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அவருக்கு வந்து தேசிய விருதே கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசையை கூட நான் வந்து அங்கே தெரிவிச்சிருந்தேன். அந்த கஸ்தூரி ராஜா வந்து ஒரு மேடையில் விஜயகாந்த் அவர்கள் குறித்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தார். பொதுவாகவே இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. உதவி செஞ்சாங்கன்னா நான் உதவி செஞ்சேன்னு சொல்லி அதன் மூலமாக அரசியலுக்கு வர முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு கடுகளவு ஒரு துளி அளவு வந்து உதவி செஞ்சுட்டு அதன் மூலமாக வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா, முதலமைச்சர் ஆகிட முடியுமா அப்படின்னு வந்து கனவோடு இப்போ நிறைய பேர் கிளம்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு ராகவா லாரன்ஸ் ஞாபகம் வந்தால் வரலாம். ஆனால் நான் அப்படி சொல்லலை. அவரையும் சேர்த்து இன்னும் பலருக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குது. நாம் வந்து ஒரு உதவி செஞ்சுட்டு அந்த உதவியை வந்து வெளிக்காட்டி அதை வந்து பறைசாற்றி அதை விளம்பரப்படுத்தி அதன் மூலமாக ஒரு அரசியல்வாதி ஆகிடலாமா, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம நகர முடியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து செய்யக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, தான் செய்த உதவி வந்து அவங்க சொல்லாமலே வந்து மறைஞ்சி போயிடுறாங்க. அப்படி ஒரு நபர் தான் அதே சினிமா துறையை சார்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு உள்ளபடியே வந்து எனக்கு மட்டும் இல்லை, பல லட்சக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அரசியல் ரீதியாக அவர் வெற்றி அடைஞ்சாரா தோல்வி அடைஞ்சாரா இதெல்லாம் வந்து விவாதத்துக்குரியது. ஏன் எப்படி தோல்வி அடைஞ்சார் அப்படிலாம் வந்து மிகப்பெரிய ஆய்வுக்குரியது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. விஜயகாந்த் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்? அவர் வந்து மிக சிறந்த மனிதர்னு சொல்லிட்டு ஒரு வரியில் சொல்லிட முடியாது. ஒரு நீண்ட வந்து ஒரு பெரிய வந்து உரையாற்றி முடிக்கணும். அந்த அளவுக்கு அவர் வந்து நற்பெயர் எடுத்திருக்கிறாரு. அந்த பேரை இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாத சூழல் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து அவருக்கு சீனியர் இருக்கலாம், ஜூனியர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் அவருடைய இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து இது வரைக்கும் வந்து பிடிக்கவே இல்லை. இப்போ இந்த இடத்துல விஜயகாந்த் அவர்கள் வந்து பல பேருக்கு நன்மை செஞ்சுருக்கிறார். திரு கஸ்தூரி ராஜா அவர்களுடைய மகளுக்கும் ஒரு நன்மை செஞ்சுருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் வைத்து ஒரு கதாநாயகனாக வந்து நடிக்க வச்சு ஒரே ஒரு படம் தான் திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு ஒரு படம். அந்த ஒரு படம் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் வச்சு அவர் எடுத்திருக்கிறார். அவ்வளோதான் அந்த தொடர்பு. ஆனாலும் கூட வந்து
மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு தன் மகளை சேர்ப்பதற்கு உதவியை நாடுகிறார் கஸ்தூரி ராஜா. அந்த உதவியை வந்து எப்படி செய்தார் கேப்டன்றதை அது கஸ்தூரி ராஜா அவர்களே சொல்கிறார். தன் மகள் வந்து ஒரு மருத்துவமனையில் இன்றைக்கி வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். பிரபலமான மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான மருத்துவராக அவர் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தைய பல நேர்காணல் ஒரு மேடை பேச்சில் கூட அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு வார்த்தை உதவின்னு போய் கேட்டேன். அன்றைய தினம் வந்து அந்த மெடிக்கல் சீட்டை வந்து என் மகளுக்கு வந்து பெற்று தந்தது மட்டும் இல்லை, கட்டணத்தையும் அவரே செலுத்தினார் அப்படின்னு கூட விஜயகாந்த் குறித்து திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க மகள் கூட சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்துச்சு. திரு கஸ்தூரி ராஜாவுடைய மகள் வந்து கார்த்திகா என்பவர், அவங்க வந்து அப்பா நான் வந்து 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீட்டில் நான் வந்து வாழ்க்கப்பட்டு வாழ்ந்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னை வந்து ஒரு முக்கியமான ஒரு மருத்துவராக நீங்கள் வந்து மாற்றினீங்கன்னு சொல்லும்போது அப்போ கஸ்தூரி ராஜா சொன்னது, இதை நான் செய்யலை, கேப்டன் விஜயகாந்த் தான் அதை வந்து செஞ்சார்னு சொல்லிட்டு தன் மகள்கிட்ட சொன்னதாக அதை வந்து மேடையில் வந்து பகிர்ந்திருக்கிறார் திரு கஸ்தூரி ராஜா அவர்கள். ஆனால் இதுக்கு கூட ஒரு மனசு வேணும். தன் மகள்கிட்ட வந்து தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளாமல் இந்த மருத்துவ அந்த இடத்தை மெடிக்கல் சீட்டை வந்து யார் பெற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து தன் மகளுக்கு வந்து திரு கஸ்தூரி ராஜா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், விஜயகாந்த் அவர்கள் வந்து சில தவறுகள் செஞ்சுருக்கலாம். தவறுகள் நான் சொல்கிறது அரசியல் ரீதியான தவறுகளா இல்லை ஏதோ ஒரு தவறு, ஆனால் வந்து எனக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு உதவி செஞ்சுருக்கிறாருன்றதை அவர் வந்து ஒரு மேடையில் தெரிவிக்கிறார். இந்த செய்தி வந்து இப்போ வந்து வைரலாகிட்டுருக்கு. ஒரு விஷயம் இங்கே நமக்கு தெரியுது என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து திரு கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கிறாரா, இன்னும் எண்ணற்ற திரைத்துறையினர் கடந்து இன்னும் பலரும் கூட வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பரிசாக கொடுத்தது அரசியல் ரீதியான ஒரு தோல்வியை தான் கொடுத்தோம். உள்ளபடியே என்னுடைய இந்த 55 வருஷம் அந்த வாழ்க்கையில் நான் அரசியல் பார்வையில் நான் சொல்கிறேன், விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மைத்துனர் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் கூட விஜயகாந்த் என்கின்ற ஒரு மனிதர் முதலமைச்சர் ஆகியிருந்தார்னா உள்ளபடியே இந்த நாடு வந்து ஒரு வளர்ச்சி கண்டிருக்கும். தமிழ்நாடு செழிப்பாக இருந்திருக்கும். 1000 குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வந்து சொல்லப்பட்டாலும் கூட பார்த்திங்கன்னா, இது போன்ற அதிகாரத்தில் இல்லாத போதே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் அதிகாரத்தில் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்ன்றது தான் இங்கே நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது, விவாதிக்க வேண்டியது. அதுதான் பலரும் சொல்லக்கூடியது தான். எனக்கு இந்த உதவி செஞ்சுருக்காங்க, அந்த உதவி செஞ்சுருக்காங்க. ஒரு மனிதர் எப்படி எல்லா தரப்புக்கிட்டையும் வந்து நல்ல பேர் எடுக்க முடியும்? இன்றைக்கி அது முடியாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் எப்படி நல்ல பேர் எடுக்கிறது? அது சாத்தியமே இல்லை அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு செக்டார், ஒரு பிரிவினர்கிட்ட வந்து நமக்கு கெட்ட பேர் தான் ஏற்படும். ஆனால் விஜயகாந்துக்கு மட்டும் எப்படி அது சாத்தியமாச்சு? எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நல்ல மனிதர். வாக்களித்தவனும் சொல்கிறான், வாக்களிக்காதவனும் சொல்கிறான். அரசியல் ரீதியாக வந்து விஜயகாந்துக்கு மாற்று கருத்துள்ளவனும் இன்றைக்கி தான் விஜயகாந்த் நல்ல மனிதர் சொல்கிறான். இது எப்படி சாத்தியமாச்சுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கி வந்து மனம் திறந்து திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார். சொல்லாதவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இதை சொல்வதற்கு கூட ஒரு மனசு வேணும். விஜயகாந்த் அவர்கள் என் மகளுக்கு செய்த உதவி, இன்றைக்கு மருத்துவரானது என் மகள் விஜயகாந்த் அவர்களால் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? இதை சொல்லக்கூட தயங்கக்கூட பல பேர் இருக்கிறாங்க உள்ளபடியே. காரணம், அதுக்கு அரசியல் காரணம் இருக்கலாம். ஆனால் நான் அறிந்தவரை, நான் கேட்டவரை, எனக்கு தெரிந்தவரை எண்ணற்ற பல பேர் வந்து உதவி அவரால் வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. உதவின்றதை விட நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பலரும் கூட வந்து அதை வெளியில் சொல்ல தயங்குறாங்கன்றது தான் உண்மை. வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும்போது
ஒருவர் செய்த உதவியை வந்து நன்றி கூறுவதுன்றது நல்ல பண்பு, மிக நல்ல பண்பு. அதை வந்து திரு கஸ்தூரிராஜா அவர்கள் அதை செய்தது வந்து உள்ளபடியே வந்து ஒரு நல்ல மனிதரை அடையாளம் காட்டிய ஒரு சிறந்த மனிதர். நல்ல என்பதற்கும் சிறந்த என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. நல்ல என்பதை காட்டிலும் சிறந்த என்பது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட ஒரு ஸ்டெப் மேலே. இங்கே நல்ல மனிதர் விஜயகாந்த். ஆனால் அவர் செய்த உதவியை மறக்காமல் அதை மீண்டும் மீண்டும் மேடைகளில் சொல்கிறார் பார்த்தீங்களா. அந்த வகையில் வந்து திரு கஸ்தூரிராஜா அவர்கள் வந்து உயர்ந்த மனிதராக தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல மனிதர் விஜயகாந்த், சிறந்த மனிதர் திரு கஸ்தூரிராஜா. அது என்னங்க நல்ல மனிதர் சிறந்த மனிதர் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து ஒருத்தர் உதவி கேட்ட உடனே வந்து தயங்காமல் செய்தது நல்ல உள்ளம். அதனால தான் நல்ல மனிதர்னு நம்ம விஜயகாந்த் அவர்களும் சொல்கிறோம், கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சொல்கிறோம். அதை வந்து பெற்ற உதவியை எந்த இடத்திலும் மறைக்காமல், அதுவும் குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் குறித்து சொன்ன வார்த்தைகள் இருக்குது. திரு கஸ்தூரிராஜா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு நான் வந்து கடவுள் நம்பிக்கையை நான் விட்டுட்டேன், கடவுளை கும்புறதையே நான் விட்டுட்டேன். காரணம் என்பது விஜயகாந்த் போன்ற மனிதர்கள் வந்து நல்ல மனிதர்கள் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பல பேருக்கு வந்து இது போன்ற உதவிகள் கிடைச்சிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இறந்த பிறகு எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல நான் ஏன் கஸ்தூரிராஜா அவர்கள் சிறந்த மனிதர்னு நான் சொல்கிறேன்னா, ஒருவர் செய்த உதவியை வந்து பகிர்ந்து கொள்வது, மற்றவர்கிட்ட சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து சொல்லும்போது வந்து வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து நான் கடவுள் நம்பிக்கையை நான் விட்டுட்டேன், விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு நான் கடவுள் நம்பிக்கையை விட்டுட்டேன்னு சொன்னார்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனிதரை நாம் வந்து இழந்துட்டோன்னு சொல்லிட்டு தான் பெற்ற உதவியை மட்டுமே சொல்லாமல் அதுக்கு பிறகு இந்த நன்றி கூர்ந்து அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமாக அதுவும் பகிரங்கமாக வெளிப்படுத்துறதுன்றது, ஏதோ 4 பேர் ஏதோ லாபியில் மட்டும் சொல்லாமல் ஒரு பொது மேடையில் வந்து அந்த நன்மையை பெற்ற நன்மையை வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது மிகப்பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. பல பேர் அதை செய்ய மாட்டாங்க. இதையாங்க இங்கே சொல்லணும், நாம் தன் மகள் மருத்துவரானதை வந்து யாரால் மருத்துவரானதுன்றதை வந்து ஏன் இந்த மேடையில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அதை தவிர்த்துப்பாங்க. ஆனால் திரு கஸ்தூரிராஜா வந்து பொது மேடையில் தன் மகள்கிட்ட மட்டுமே இல்லை, பொது மேடையில் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் செய்த நன்மையை விளக்கி அவர் ஏன் கடவுள் நம்பிக்கையை நான் தவிர்க்கிறேன்றதையும் அதை சொல்லி திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கடவுளோடு ஒப்பிட்டார் பார்த்தீங்களா. அந்த வகையில் வந்து நான் பார்க்கிறேன் திரு கஸ்தூரிராஜா அவர்கள் மிக சிறந்த மனிதர். மண்ணில் வாழும் மக்கள் நெஞ்சில் நிற்கும்